ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தரோ சேனல். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து அடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே செய்து கொடுங்க. சுகர் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக சாப்பிடலாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ அடை பண்ணுறதுக்கு நான் தோல் உள்ள உளுந்து, முழு உளுந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பாதி உளுந்து தோலோடு இருக்கும், அது கூட சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. முழு உளுந்துங்கிறதுனால 5 மணி நேரம் ஆகும். இதுவே நம்ம பாதி உளுந்து எடுத்தோம்னா 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். இப்போ உளுந்து நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. நான் உளுந்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும். இப்போ உளுந்து எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதோட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உளுந்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய பல்லாரியை சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ பல்லாரியை வதக்கி எடுத்துக்கணும். பல்லாரி நல்லா வதங்கக்கூடாது. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்தால் போதுங்க. பல்லாரி நல்லா வதங்கக்கூடாது. இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அடையை சாப்பிடும்போது பல்லாரி சேர்த்துருக்கிறது தனியாக தெரியணுங்க. அந்த மாதிரி வாயில் கடிபடுற மாதிரி வதக்கி எடுத்தால் போதும். இதோடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். தேங்காவை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். இப்போ தேங்காவையும் சேர்த்து வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்தை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதோட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. உளுந்தோடு சேர்த்து இதை பிசைஞ்சு எடுக்கும்போது ஈஸியாக பிசைஞ்சு எடுத்துடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி எடுத்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து இதில் தட்டி எடுத்துக்கலாங்க. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு தட்டி எடுத்தோன்னா ஈஸியாக அழகாக தட்டி எடுக்க வரும். இதுக்கு தீ மீடியமாக எரிஞ்சால் போதுங்க. இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டு தட்டி எடுத்தோன்னா நல்லா மெல்லிஸாக தட்டி எடுக்கலாம். இதுக்கு பதிலாக தனியாக வாழை இலையில் தட்டிட்டு அதுக்கப்புறமா கல்லில் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை மாற்றி போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களே இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.